பாஸ்தா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு மேக்ரோன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு ஒரு டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா பண்ணலாம். போடுற எஃபோர்ட்டுக்கு ஒர்த்தாக ஏதாவது ரெசிபி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு கட் பண்ண 3 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா வெந்து வரும்போது இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு இந்த பக்குவத்தில் வர மாதிரி வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து அதில் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்து ஒரு ஃபோர்க்கில் வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்தாவோட ஷேப் வந்து ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆரிகானோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சீஸோட ஸ்லைஸ் மட்டும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ரெடி பண்ணி வச்சிருந்த மேக்ரோன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது கிழங்கு தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு, பட் இருந்தாலும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.